Taste the Daily. தமிழகத்தில் காவல்துறையினர் போர்வெல் வாகனம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதில்லை என குற்றம் சாட்டி நாமக்கல் மாவட்ட போர்வெல் வாகன உரிமையாளர்கள் காலவரையற்ற வழிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 15 நாட்களுக்குள் போர்வெல் போட பயன்படுத்தப்படும் பிட் என்ற பொருளின் விலை 2 மடங்காக விலை உயர்ந்துள்ளது எனவும் இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி போர்வெல் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறை பாத்தீங்கன்னா நாங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் நிக்கிறப்போ எங்களுக்கு காவல்துறை எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் பண்றதில்ல. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் மிகவும் நாங்க கடினமாக போராட வேண்டியது இருக்குது. ஒரு கட்டத்துல எங்களால முடியாத அதை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரும் இழப்பு இருக்குது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் எங்களால் அந்த தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் குரங்குகள் தொல்லை அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் அகிழ்மனை தெரு, கண்டரமாணிக்கம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் குரங்குகள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் மின்சார வயர்களை பிடித்து தொங்கி அதை சேதப்படுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். குரங்குடைய அட்டுலையும் கடுமையாக இருக்குது. கரண்ட் வயரை பூரா தொங்கிக்கிட்டு போகுது. ரீல்ஸு பூரா அத்துருச்சு. என்னைக்கு வயரு கரண்ட்லேருந்து இன்றைக்கி அந்து போகுதுன்னு தெரியல. அது தரையில் விழுந்தால் எத்தனை பேர் சாவான்னு தெரியல. எத்தனையோ இடம் பஞ்சாயத்து போர்டில் சொன்னேன், இது ஃபாரஸ்ட்டு தான், இது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. எத்தனையோ இடம் நம்ம சொல்லியும் சொல்லியிருக்கோம். வரவிட்ட எல்லாத்துலேயும் சொல்கிறோம். ஒருத்தருமே இதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. இது நல்ல முறையாக நடவடிக்கை எடுத்து இந்த குரங்குகளை கட்டுப்படுத்தணும். இந்த அவிழ்மனை தெருவில் குரங்கு ரொம்ப அட்டலியம் பண்ணுது. 6 மாதமாக வீட்டில் இருக்க பால் பாக்கெட்டை தூக்கிட்டு போயிடுது. கேபிள் வயரு, டெலிஃபோன் வயரு இது எல்லாத்தையும் அறுத்து விட்டுருது. வீட்டுக்குள்ளே அசந்து இருந்தால் காய்கறி ஏற்றிட்டு போயிடுது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக விளக்க பிரசுரங்களை வழங்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழக அரசு அலுவலர் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் ஒன்றிய மாநில தலைவர் மகேந்திரகுமார் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதை ஸ்டாலின் 1 மாதத்திற்குள் நிறைவேற்றாவிட்டால் வரும் 19ஆம் தேதி முதல் விளக்க பிரசுரங்கள் வழங்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரித்தனர். கோவையில் சைபர் கிரைம் குற்ற செயல்களில் ஈடுபட்ட இளைஞர்கள் 10 பேர் சிக்கினர். கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் சரித்திரபோஸ் என்பவரது செல்போனிற்கு ஆர்டிஓ செல்லான் அபராதம் செலுத்துவது போல ஒரு செய்தியை கிளிக் செய்தவுடன் செல்போன் ஹேக் செய்யப்பட்டு அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 16,50,000 ரூபாய் பறிபோனது. இதனையடுத்து மோசடியில் ஈடுபட்ட குஜராத்தைச் சேர்ந்த 10 இளைஞர்கள் சிக்கினர். விடியாத திமுக அரசு ஆன்லைன் மோசடிகள் குறித்து போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாததே இதுபோன்ற மோசடி சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஓவேலி அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஆரோட்பாறை முதல் சுபாஷ் நகர் வழியாக எல்லமலை செல்லும் சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் அதை பயன்படுத்த இயலாத நிலை உள்ளதாகவும் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாலையை சீரமைக்க கோரி பலமுறை விடியாத அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை வில்லிவாக்கம் அருகே பணி நிறைவடையாத மழைநீர் வடிகால்வாய் திறந்த நிலையில் உள்ளதால் அச்சத்துடன் சாலையை கடந்து செல்வதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சிட்கோ நகர் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் மழை காலத்திற்கு முன்பே முடிக்கப்படாமல் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கால்வாய் மூடப்படாமலும் தடுப்புகள் இன்றியும் திறந்த நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். விடியாத அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மக்களின் உயிருடன் விளையாடுவதாக பொதுமக்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இந்த மழைநீர் கால்வாய் பணி 1 மாசம் ஆகியும் இதை முடிக்காம விட்டுட்டாங்க. இதனால பேங்குக்கு வர பொதுமக்களும் இபி ஆபீஸ்க்கு வர பொதுமக்களும் தவறி விழுந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. அதனால இதை முடிக்க சொல்லி நாங்க இந்த லோக்கல் ஏஐ கிட்ட பல தடவை வலியுறுத்தியோம். இது முடிக்கப்படாம அப்படியே இருக்குது. உதகை மாவட்டம் நீலகிரியில் விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து குழு காலநிலையை குடும்பத்துடன் அனுபவித்து மகிழ்ந்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலை சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் சாரல் மழையில் நனைந்தவாறு மேலும் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்து ரசித்தனர்.
புதுக்கோட்டை அருகே கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகு மீனவர்கள் 4 பேர் மாயமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னகரம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் மூர்த்தி, மணிகண்டன், நாயகம், மணி ஆகிய 4வரும் நாட்டுப்படகில் கடலுக்கு சென்று சுமார் 10 நாட்டிக்கல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் மாயமாகினர். இதனால் அச்சமடைந்த சக மீனவர்கள் கடலோர காவல் படையினர் துணையோடு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பூங்கா போதிய பராமரிப்பு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் இன்றி களையெழுந்து காணப்படுகிறது. தீயசக்தி திமுக ஆட்சியில் சுற்றுலாத்துறை வளர்ச்சி குறித்த அக்கறையின்மையால் மேட்டூர் பூங்காவில் சிறுவர்கள் விளையாடும் ஊஞ்சல் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் பராமரிப்பின்றி பழுதடைந்து உள்ளது. இதனால் அங்கு விளையாடுவதற்கே சிறுவர்கள் அச்சப்படுகின்றனர். எனவே பூங்காவை பராமரிப்பு பணி மேற்கொள்ள நீர்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீரால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடைத்தெரு பகுதியில் தொடர்ச்சியாக தினமும் கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடி வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் சாலையில் நடந்து கூட செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளனர்.